வசந்தி, என்னம்மா அழுதுட்டு வர? வசந்தி, என்னம்மா? ஏமா அழுகுற? என்னாச்சு? எனக்கு என் புருஷனுக்கு எந்த சண்டே சச்சரவும் இல்ல. அவர் சாப்பிட வரும்போதெல்லாம் அம்மா நோய் 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 வைக்கிறாங்க. பேக்கரிக்கு போனா அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. அவரு ஆம்பளை தானே, ரோசப்பட்ட என்கிட்ட சொல்லாமல இங்க வந்துட்டாரு. இந்த குழந்தை யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னுது. என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? அத நானும் இங்க வந்துட்டேன். ஏமா, ஆத்தா பேர் நல்லது தானே வைவாங்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிறதா? பாத்தியா உங்க அத்தையும் இந்த வீட்டையும்? நீங்களும் உங்க குழந்தை மாதிரி இல்லாம எப்படி கிடக்குதுன்னு? நீ உங்க வீட்டுல ஒத்த பிள்ளையா பிறந்தது, நீங்க வந்துட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாமா. நீ முதல்ல மூஞ்சி மூத்த கழுவிட்டு கஞ்சியை குடி, லட்சுமணன் வரட்டும், நானும் அத்தையும் கொண்டாந்து விட்டு வந்துடுறேன். என்ன எந்திரி பாமா. உங்க ஆத்தாப்பனுக்கு கோவம் வச்சுன்னா தீத்து கூட உன்னை கூட்டி போயிடாத்தா. நீ என் மகன் நல்லா வாழணும்ல. துறைய ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஊனா பொம்பளை மாதிரி கோச்சிட்டு போயிடுறது. எந்த வேலை சொன்னாலும் மேல் காலந்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சா இப்படி என்ன பண்றது? பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டுச்சுன்னு கட்டி கொடுத்துட்டு இம்சப்பட வேண்டிய இருக்கு. போங்க போங்க, உள்ள அவ இருக்கா, அவட்ட போய் பேசிக்கிங்க. வாங்க. ஊர் உலகத்துல ஆளே இல்லாத மாதிரி சீமி இல்லாத மாப்பிள்ளை பிடிச்சு வந்திருக்கா வாரி என் மக. அவளை சொல்லணும், சொத்து சக்கத்தான் துப்பு இல்ல, இருக்கிற சொத்தை காப்பாத்தியாச்சு துப்பு வேணாமா? இப்படி எதுக்குமே ஆகாதால வச்சு என்ன செய்யறது? அவர் மேல தப்பு இல்ல, அப்பே அத்த வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. என்ன வளர்ப்பு சரியில்லை? அப்படின்னா அக்கறை இல்லாம நாங்க வளர்த்திருக்கோம். பேச்சு அவங்க மக மேல அவங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், உன் மய மேலையும் மரும மேலையும் உனக்கு அக்கறை இருக்குல்ல. என்ன அக்கறை இல்ல? பாருங்க, பேச்சுக்கு பேச்சு பேசினா பிரச்சனை தான் அதிகமாகும். நல்லா இழுக்குது. வாசலோடைய பேசி அனுப்புறாங்க பத்தியா? நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பொறுப்பா நடந்துக்க. மாமா, எங்க அப்பா அம்மா எடுத்தறிச்சு பேசினத மனசுல வச்சுக்காதீங்க மாமா. நான் மனசுல வச்சு என்னமா பண்ண போறேன்? என் மயனை அவமரியாதைப்படாம பாத்துக்கமா. இருமா, சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். போஸ் கொடுத்து விட்டுச்சு. என்னம்மா இருமிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? நர்ஸ் புள்ளைய போஸ்ட் பேல கல்யாணம் முடிச்சுன்னா உன்னை பக்கத்துல இருந்தே பாத்துருக்கும்ல. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம கட்டா தலையனா கட்டிட்டு போறேன்னு இங்க உட்காந்து சொன்னது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நல்ல அவதிப்படு. இந்தா இவரெல்லாம் வீட்டுக்கு பெரிய மனுஷன், யாருமே கலந்துக்காம இவங்களா போய் நிச்சயம் பண்ணிட்டு அவன் முளப்பிள்ளைய மண்ணள்ளி போட்டு நீங்களும் நிம்மதி இல்லாம தெரியுங்க. எல்லாம் தலையெழுத்து கஷ்டப்படணும்னு இருக்கு. குடிமா. என்ன சொல்லிட்டு போற? ஆடா, அவன் குடுகுடுப்பக்கார மாதிரி என்னத்தையே உலகிட்டு போறேன். நீ தண்ணியை குடிமா, லூசுப்பே. பிள்ளைங்க கைகளையும் கால்களையும் சுத்தி திரிச்சிங்க. ஒருத்தர் இல்லாம என்னண்டா இருக்கு. ஏமா, சரி ஒரு 10 நாளைக்கு பெரிய வீட்டில் போய் இருந்துட்டு வருவோமா? ஒரு 1 2 3 4 5 என்னங்க இம்புட்டு பெரிய கட்டடமா இருக்கு? ஆமா, இது நம்ம ஊர் பள்ளிக்கூடம் மாதிரி இல்ல, பெரிய பள்ளிக்கூடம். இங்க 12வது வரைக்கும் படம் சொல்லி கொடுக்குறாங்களாம். ஆமா. தம்பி இங்க வாங்கயா. இங்க ராமர்னு வாத்தியா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் அவ அம்மா அப்பா வந்திருக்கோம்னு சொல்லி கூட்டியாரீங்களா? சரி தாத்தா. 5வது வாய்ப்பாடு சொல்லுங்க எல்லாரும். சார், உங்களை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காங்க சார். எங்கப்பா? வெளிய இருக்காங்க சார். யாரும் சத்தம் போடாம நான் சொல்லி கொடுத்த வாய்ப்பாடு எழுதணும், சரியா? ஏங்க புள்ள வர பாப்போம். ராமரு,
அப்பா நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா வீட்டுக்கு போகாம ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? பஸ் விட்டு இறங்குனதும் பள்ளிக்கூடம் தாண்டி தானே வீடு, இன்னொரு எட்டு பார்த்துட்டு போலான்னு தான். சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ராத்திரி பூரா அம்மாவுக்கு இஷ்யூ அதிகமாகி போச்சு. சரி, உன்னை கொஞ்சம் பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கும். 5-6 நாளைக்கு உன் வீட்டில் இருந்துட்டு போலான்னு வந்தோம்யா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சார் ரிலேஷனா? டீச்சர் எங்க அப்பா அம்மா. ஓ வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வரேன் சார். சரிங்க வாங்க போலாம். இப்படி உட்காருங்கம்மா. அண்ணா சங்கரண்ணே, என்னங்க சார்? 2 டீ கொடுங்கண்ணே. இந்த கொடுத்துறேன் சார். நீங்க குடிச்சிட்டுங்க, பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாப்பா. ஐயா இந்தாங்கய்யா டீ எடுத்துக்கங்கய்யா. தம்பி எந்த ஊரு? கருமாத்தூருங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி சரி வரேங்கய்யா. சரி, போங்க போங்க. வாங்க சார். இடம் ஆட அடுத்துறீங்க போல இருக்கு. உங்களுக்காக தான். 1 கிலோ கொடுண்ணே. சரிங்க சார். இந்தாங்கம்மா. இது என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, கறி. கறியா? எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்? வீட்டில் இருக்க அதிரசம் முறுக்கு எடுத்துட்டு பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்கேன்னு யாராவது சொல்லிட்டா மனசு ரொம்ப கஷ்டமாயிருமா. அதான் இதை எடுத்து போய் குழம்பு வைக்க சொல்லுங்க. அப்புறம் பிள்ளைங்களை பார்த்தா ஆளு கையில் 10 ரூபா அம்மா காசு வச்சிருக்கேன்ப்பா. வச்சுங்கம்மா. நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க, நான் ஸ்கூல் முடிஞ்சோன்னே வரேன். அம்மா ராசாத்தி, அத்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காத்தா? இந்தா. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கா? ஆமாத்தே. ஏமா ராசாத்தி, மாமா காத்தாடிய கொஞ்சம் போறேன். எடுத்து போடுறேன் மாமா. இந்த கொடுங்க அத்தை. என்னத்த இது? கறி. கறியா? நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நீங்களே சிரமத்துல இருக்கீங்க, உங்க மாயன் வந்தா வாங்கிட்டு வர போறாரு. அவன் தாமா வாங்கி கொடுத்தான், பார்த்துட்டு தான் வரோம். அப்படியா? உட்காருங்க அத்தை. மாமா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம்தா, அத்தை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்துறேன். சரி உட்காருங்க அத்தை, இதை எடுத்துட்டு வரேன். அதை இழுத்து போடு, அதை இழுத்து போட்டு உட்காரு. கலட்டு கழுதைங்க வந்தா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் பாக்குற மாதிரி பாத்துட்டு வருதுங்க. கறி மட்டும் தான் வாங்கி கொடுத்தானா, காசு கண்ணி எதுவும் கொடுத்தானான்னு தெரியலையே. வாத்தி, நீ பிள்ளைங்களுக்கா பாடம் நடத்துற? மோனே வா, இன்னைக்கு நான் உனக்கு பாடம் நடத்துறேன். தாத்தா பாட்டி வந்திருக்காங்க பாருங்க. வாங்கய்யா வாங்க வாங்கய்யா, தாத்தாட்ட வாங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. ஏண்டி செல்லம்? அப்பா சாப்பிட்டீங்களா? தங்கா அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா இருக்கலையா? பள்ளிக்கூடம் போயிட்டு வரியா? பேரம்பேத்தியை பார்த்தோன்னா உலகத்தையே மறந்துட்டாங்கப்பா. என் செல்லம். நல்லா படிக்கிறியா? ரசதி சாப்பாடு எடுத்துருவாமா. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். என்னடா கண்ணு, அப்பதாவோட என்ன பேசிட்டு இருக்க? ஐயா என்ன படிக்கிறீங்க? அத்தை ஊட்டி விடுங்க அத்தை. மூக்கேசியாப்பா, சாப்பிடுறியா? ரொம்ப பெரிய படிப்போ. என்ன மூக்கு? அவ்வளவுதான். சரியா சரியா போச்சு. ஆஹா, 7 ஆட்டுக்கறியா இருக்கு. எங்கடி வாங்கின? நீ தானடா வாங்கி கொடுத்த, மறந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க மாயன் இப்படிதான் என்கிட்ட அடிக்கடி விளையாடுவாரு. அதான் நீங்க வந்தோடனே சொல்லிட்டீங்கல்ல. இருடி. யோ எந்திரியா, எந்திரி. எதுக்கடி தூங்குறவன இருக்க? என்னத்துக்கு என்கிட்ட போய் சொன்ன? என்னத்த போய் சொன்னாங்க உங்ககிட்ட? நீயே உங்க ஆத்தக்கறிட்ட கறி வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் ஆட்டுக்கறியா இருக்கு, எங்க வாங்கணும் என்கிட்ட கேக்குற? இந்த மாதிரி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட போய் சொல்லிருக்க? உங்க ஆத்தங்கப்பனுக்கும் உன் அண்ணன் தம்பிக்கும் நீ எவ்வளவு செஞ்சிருக்க? ஏய், வயசானவங்க உடம்பு சரியில்லாம பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்காங்க. ராத்திரி எழுப்பணும் நினைக்கிறியா? பேசாம வாய் மட்டும் பறி. இவங்களுக்கு நீ மட்டும் தான் பிள்ளையா? இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? அவனுங்க வீட்டுக்கு போக சொல்லு. மாசம்ல வாங்குறது நீ தானே? அதான் ஆக்கிட்டீங்களான்னு வந்துட்டாங்க போல இருக்கு. வந்தோமா பேரம்பேத்தியை பார்த்தோமா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு இங்கே டேரா போட்டுருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ உங்க அப்பங்காரன் வந்தோடனே காத்தாடி போடுன்றாரு. உங்க ஆத்தாக்காரி நான் சோறாக்கும் போது ஒரு வெங்காயம் கூட உரிச்சு தர மாட்டேங்குது. இவங்க பெரிய மைசூர் மகாராஜா மகாராணி வந்துட்டாங்க அக்கறையோட மகனை பார்க்க. காலையில அனுப்பல, சண்டை நாரி போயிரும் பாத்துக்க. இங்க பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா காலையில உங்க அப்பனும் அத்தம் இங்க இருக்க கூடாது. அதை மீறி இருந்தாங்க, நான் என் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு என் அப்பா தான் வீட்டுக்கு போயிருவேன். நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருக்க. ஏய் சீ, மனுஷியாடி ராட்சசி. ஒன்ன போய் எனக்கு கட்டி வச்சாங்களே கருமண்டா. யோ 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 எந்திரியா. புடி கவுந்தடிச்சா படுக்கிற? விடியட்டும் வச்சுக்கிறேன்.